ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசமில். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இது டிஃபனுக்கு செமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு பட்டை, கிராம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு இதை போட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விட்ருங்க. இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. அப்புறம் இது கூட இஞ்சி, பூண்டு ஒரு 4-5 பல் இதை போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போக வரையும் வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கணும், அப்போ தான் அரைக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப 5-6 அந்த மாதிரி போட்டுக்குங்க. இது போட்டு ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். இது கூட வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள், கொத்தமல்லி தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஃபைனலாக ஒரு 5-6 முந்திரி போட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகாய் இதை போட்டு தாளித்து விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இதையும் போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு கலரி விடுங்க. நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை இதில் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த குக்கரில் போட்டு இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன். ஆல்ரெடி நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவிலேயே காரமெல்லாம் இருக்குது. இது இப்போ ஜஸ்ட்டு லைட்டாக சிக்கன் தாளிக்கிறதுனால போடுறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா மூழ்கி வரளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. இது நம்மளுக்கு கிரேவி மாதிரி இருக்காது, தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ விசில் வந்த பின்னாடி விசில் அடங்கின பின்னாடி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஆற விட்ட பின்னாடி சிக்கனை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்குங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போ சிக்கனை வறுவலாக ஆக போகிறோம். சிக்கனை மட்டும் இப்போ இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கின பின்னாடி தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுருங்க. வெங்காயம், மிளகாயெல்லாம் நல்லா வெந்த பின்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போதும். அது பச்சை வாசனை போக வரையும் வணக்கி விடுங்க. அதையும் இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் மாறும். இந்தளவுக்கு மாறிச்சுன்னா போதும். இந்த சிக்கனை வடித்து வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து அப்படியே தாளித்ததோடு சேர்த்திக்குங்க. இது கூட இப்போ லைட்டாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இது கடையில் வாங்கின சிக்கன் மசாலா தான். இதை போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அந்த குழம்பு வச்சுருக்கோம்ல அதில் ஒரு அரை கப்பு எடுத்து இதில் சேர்த்திட்டு இது கூட கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். நல்லா கொதித்து வந்த பின்னாடி உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சுனால், உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா தேங்காய் சேர்த்திக்கலாம். அது ஆப்ஷனல் தான். எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து பரிமாறினீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ செமையாக இருக்கும். இட்லிக்கும் இந்த சிக்கனுக்கும் அந்த குழம்புக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.